ஞானசேகரன் இன்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். வலிப்பு நோய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. ஞானசேகரன் நல்லா தான் இருந்தார். எப்படி உடனே மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தாங்க? அவர் இளைஞர், 30 வயசு 35 வயசு அதுக்கு உட்பட்ட ஒரு இளைஞர். அவர் மருத்துவமனையில் சேர்கிற அளவுக்கு வலிப்பு நோய் எப்படி வந்தது? போலீஸுக்கு விசாரணைக்கு போனால் பேண்டேஜ் போடுறாங்க. இந்த நாட்டில் கேட்குறதுக்கு யாருமே இல்லை. அப்படின்னா குற்றவாளிகளை அடிக்கக்கூடாதாம்பிங்க. குற்றவாளிகளை அடித்து கொண்டிருந்தது கற்காலம், பழைய காலம். இன்று எந்த வெளிநாட்டிலும் குற்றவாளிகளை அடிக்கிறது இல்லையே. நீங்கள் ஏன் அந்தளவுக்கு விஞ்ஞானபூர்வமாக முன்னேறலைங்கிறது தான் காவல்துறையில் கேட்குறேன். லண்டன் போலீஸை போய் பாருங்கள். இந்த மாதிரி குற்றவாளிகளை கொண்டு போனால் மெஸ்மரைஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி அங்கே இருக்குது. அவங்கள வச்சுட்டு அந்த குற்றவாளியை உட்கார வச்சு, சீட்டில் உட்கார வச்சு உபகரணங்கள் எல்லாம் மாட்டி மெஸ்மரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் சைக்கோ அனாலிஸ்ட்டுன்னு பேர். அங்கே போய் இந்த மாதிரி பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டான், கையில் கட்டு போடுறது, காலில் கட்டு போடுறதுங்கிறது கேவலமான விஷயங்கள்லாம் இன்னும் காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். விஞ்ஞானபூர்வமாக முன்னேறவில்லை. மத்திய அரசாங்கம் கோடிக்கணக்கான பணத்தை காவல்துறையை நவீனப்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்பது தெரியாமல் அந்த பணத்தை திருப்பி அனுப்பிட்டு இங்கே இன்னும் கற்கால முறையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சைக்கோ அனாலிஸ்டெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இதே ஞானசேகரனை ரூமில் உட்கார வச்சு மெஸ்மரைஸ் பண்ணி பேசினா எல்லா உண்மையும் கொண்டு சொல்லிட போகிறான். அவனை தலைகீழ தொங்க விட்டு அடித்து ஒரு தனி சேர் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு தனி பங்களா வச்சு லைட் அடித்து ஃப்ராக்சர் வராமல் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் கேவலமாக இல்லை காவல்துறைக்கு. எத்தனையோ மற்ற விஷயங்கள் இருக்குது. பிரெயின் மேப்பிங்னு இருக்குது. மூளையில் வரக்கூடிய அதிர்வுகளை வைத்து உண்மையை வரவழைக்கக்கூடியது. லை டிடெக்டர்னு இருக்குது. இது உங்களுக்கு நார்கோ அனாலிசிஸ்ன்னு இருக்குது. வெளிநாடுகளில் பல முறைகள் வந்துருச்சு. இன்னும் காட்டு மிராண்டித்தனமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கையில் காலில் பேண்டேஜ். ஞானசேகரனை முதல்ல கூட்டிகிட்டு போனாங்க. கையில் காலில் பேண்டேஜ் முதல்ல அடிச்சிருப்பாங்க. அவன் அந்த விஷயத்தை சொன்ன உடனே ஆஃப் ஆகிருப்பாங்க. ஆகா, நம்ம அடித்தது இவன் சாதாரண குற்றவாளின்னு நினச்சிட்டோமே, ஆனால் இவன் ஒரு அரசியல் குற்றவாளி இருக்கானே, பின்னாடி அரசியல்வாதிகள் இருக்காங்களேன்னு தெரிஞ்ச உடனே பேண்டேஜை போட்டு அதுக்கப்புறம் அவனை நிம்மதியாக இருக்கவே விடலை. எப்படின்னா, எந்த ஒரு குற்றவாளியும் ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டவன் அந்த குற்றத்தில் இதாக இருந்துட்டானா, காரணமாக இருந்துட்டா, அவனையும் அவன் குடும்பத்தையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க திராவிட மாடல். சாதிக் பாட்சா விஷயத்தில் அதுதான் நடந்தது. சாதிக் பாட்சா மனைவியை கூப்பிட்டு கேளுங்க, அவங்களும் அவங்க குடும்பத்துக்கும் எந்த அளவுக்கு சித்திரவதையை அனுபவித்தார்கள். அண்ணாநகர் ரமேஷ் கேஸ்லேயும் அப்படி தான். அவங்க தற்கொலையே பண்ணுற அளவுக்கு சித்திரவதை. எப்படியெல்லாம் சித்திரவதை குடும்பம். அதனால தான் குற்றவாளி ஒரு குற்றத்தை தனியாக செஞ்சுட்டு போகலாம், அரசியல் தொடர்பு இருக்கிறவன்கிட்ட போனால் குடும்பமும் போச்சு, அவனுடைய உயிரும் போயிடும். அதுதான் இப்போ ஞானசேகரனுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஞானசேகரனை 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை வச்சு விசாரித்தாங்க. ஞானசேகரன் சரியாக பதில் சொல்லவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவனை பதில் சொல்ல விடாமல் தடுத்தது யார்? இப்போ ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க. ஜெயிலில் சும்மா வலிப்பு நோய் வந்துடுமா? ஜெயிலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறத கேட்டு சித்திரவதை பண்ணுறாங்க, அடிக்கிறாங்கங்கிறத சவுக்கு சங்கர் கை ஒடிச்சதில் சொன்னார். ஜெயிலுக்குள்ளே என்னை வச்சு கையை ஒடிச்சாங்க. அப்போ ஜெயில் நிர்வாகமும் இவ்வளோ மோசமாக இருக்குது. அப்போ ஜெயிலுக்குள்ளே ஒருத்தன் காயப்பட்டால் அதற்கு காவல்துறை அரசியல் பின்னணியை வச்சு காவல்துறை உந்துதல் கொடுத்து அடித்தாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. ஏன் ஞானசேகரன் அடித்தாங்க? ஞானசேகரனுக்கு சாதாரணமாக வலிப்பு வந்ததா? இதே ராம்குமாருக்கு என்ன ஆச்சு? சுவாதி கேஸில் உள்ளுக்குள்ளே ஜெயிலுக்குள்ளேயே செத்து போனான். வாயில் கரண்ட் வச்சான்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு கமிஷன் அமைச்சாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? கமிஷன் ஏன்னு ரிப்போர்ட்டு கொடுக்கல. ராம்குமார் ஜெயிலுக்குள்ளே செத்ததுக்கு காரணம் யார்? வெளியில் வந்ததா? இல்லை. அதே மாதிரி இப்போ ஞானசேகரனையும் கொல்வதற்கு முயற்சி நடக்கிறதுங்கிற சந்தேகம் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் வந்துருச்சு. எங்கே போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஞானசேகரனை? யோசிச்சு பாருங்க. ஞானசேகரனை எங்கே போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க? அரசாங்க ஆஸ்பத்திரி ஸ்டான்லி. ஞானசேகரன் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் வரக்கூடிய லிஸ்ட்டில் மா சுப்பிரமணியம் வராரா இல்லையா? மா சுப்பிரமணியம் இதே ஞானசேகரனோட நெருக்கமாக ஃபோட்டோ எடுத்திருக்காருல்ல. அப்போ அந்த சார் ஞானசிவராக இருக்குமோ மா சுப்பிரமணியாக இருக்குமோங்கிற சந்தேகம் இருக்கும்போது, மா சுப்பிரமணியன் இலாக்காவை சேர்ந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில் போய் ஞானசேகரனை நீங்கள் அட்மிட் பண்ணிங்கன்னா அவனுடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது?
சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணி எல்லா ஆஸ்பத்திரியும் அவருடைய கண்ட்ரோல். அங்கேயே போய் அவர் ஈடுபட்டிருப்பாருன்னு சொல்லக்கூடிய குற்றவாளி அங்கே போய் நீங்கள் அட்மிட் பண்ணீங்கன்னா அவர் உயிர் காப்பா என்ன இது இருக்குது? நாளைக்கே உங்கள் இப்போ ஞானசேகரனை வந்து உயிரை எடுத்துட்டாங்கன்னா இந்த வழக்கில் ஒரு சாட்சி இல்லாமல் போயிருமே, எந்த சாட்சியும். அதனால் இன்று ஞானசேகரனுக்கு வலிப்பு ஏற்பட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவசர சிகிச்சை பிரிவில். அப்போ அந்தளவுக்கு இது இருந்திருக்கு. இதை வந்து யார் போய் விசாரிக்கிறது? உயர்நீதிமன்றம் விசாரிக்கணும். ஞானசேகரனுக்கும் ஒரு தனி குழு அமைச்சு உன்னை அடித்தாங்களா சிறையில், என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு யார் என்ன சொன்னாங்கங்கிறதெல்லாம் உயர்நீதிமன்றம் தான் போகும். குற்றவாளிகள் கையிலேயே இன்வெஸ்டிகேஷன் போயிடுச்சு. எவன் குற்றவாளியோ அவன் கையிலேயே வந்து போய் மாட்டிக்கிட்டான் ஞானசேகரன். இவர்களுக்கு வந்து புரோக்கர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது காவல்துறை. அவன் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்களோ, அரசியல்வாதி அதுக்கு ஜால்ராஜ்கிட்ட இருக்காங்க. காரி துப்புது. நான் ஹைகோர்ட்டுக்கு போகிறேன், எல்லாரும் என்கிட்ட அதைத்தான் கேட்குறேன், என்ன சார் இப்படி போச்சு உங்கள் டிபார்ட்மெண்ட்டுன்னு தலையை குனிஞ்சிட்டு வாங்க. இவ்வளவு மோசமான அதிகாரிகள் உங்கள் துறையில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அதனால் ரொம்ப வேதனையான விஷயம். ஞானசேகரன் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தது எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஞானசேகரனுக்கு ஆபத்து வரும், ஞானசேகரனை கொலை பண்ணாலும் பண்ணிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஞானசேகரன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறான்னா என்ன என்ன நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. அதனால் அந்த சார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த சார் தப்பிச்சிட்டார் எப்போவோ, அந்த சார் இனி இப்படி பண்ண மாட்டார். போலீஸ் போய் கஸ்டடி எடுக்கிறான். 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை நியமிச்சுட்டாங்க, அவங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன வேலை போய் கஸ்டடி எடுக்கிறீங்க? கஸ்டடி எடுக்கிறது தான் அன்றைக்கே வந்தது. இப்போ அவன் ஜெயிலில் இருக்கான். இவங்க 3 ஐபிஎஸ் பெண்கள் ஆஃபீஸருங்க விசாரித்தாங்களா? என்னது எதுவுமே தெரியல. போலீஸ் கஸ்டடி எடுக்கிறேன்னு அன்றைக்கி சொன்னாங்க, இன்றைக்கி எடுத்தாங்களா இல்லையா? அவன் எப்படி உள்ளே இருக்கான்? உள்ளுக்குள்ளே அவனுக்கு ஏன் பாதுகாப்பு இல்லை? உள்ளுக்குள்ளேயே அவன் வந்து அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன நடந்தது? அத்தனைக்கும் பதில் சொல்ல வேண்டும். ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், நீங்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும்.